வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுவார்த்தை சென்னையில் ஆரம்பம். நாட்டு மக்களின் ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு மேற்குலக சக்திகள் முயற்சிப்பதாக அரசாங்கம் குற்றச்சாட்டு. பொதுமக்களின் ஒத்துழைப்பு இருந்தால் சர்வதேச அழுத்தங்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்கிறார் ஊடகத்துறை அமைச்சர். மன்னார் மனித புதைக்குழியில் இன்று அகழ்வு பணிகள். விரிவான செய்தி. இலங்கை மற்றும் தமிழக மீனவர் பிரதிநிதிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை சென்னையில் இன்று முற்பகல் ஆரம்பமாகியுள்ளது. மீன்பிடி உரிமை மற்றும் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றமை, இந்திய கடற்பரப்பில் இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றமை போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படுகின்றது. தமிழக மீன்பிடித்துறை அமைச்சர் கே.ஏ. ஜெயபாலனுடன் இந்திய வெளிவிவகார அமைச்சின் இணை செயலாளர் சுசித்ரா துரை, இலங்கை கடற்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நிமல் ஹெட்டியாராச்சி ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டுள்ளனர். இந்தியா சார்பாக 24 மீனவர்களும், இலங்கை சார்பாக 18 மீனவர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. சென்னையில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பிரதி உயர்ஸ்தானிகர் ஜபருல்லா கானும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளார். இதனிடையே இந்த பேச்சுவார்த்தையை முன்னிட்டு தமிழக அதிகாரிகள் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக ஆழ்கடலில் இலங்கை கடற்படையினர் இந்திய மீனவர்களை கைது செய்கின்றமை, தடுத்து வைக்கின்றமை மற்றும் அவர்களது படகுகள் மற்றும் உடைமைகளை கைப்பற்றுகின்றமை போன்ற நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே கச்சத்தீவு தொடர்பிலான தமது நிலைப்பாட்டினை இந்த பேச்சுவார்த்தையின் போதும் கடைபிடிப்பதாக தமிழக அதிகாரிகள் இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளனர். கச்சத்தீவை அண்மித்த பகுதியில் மீன்பிடிப்பதற்கு தமிழக மீனவர்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய மத்திய அரசு சார்பில் அண்மையில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்களின் ஒற்றுமையை சீர்குலைப்பதே மேற்குலக நாடுகளின் தேவையாக உள்ளது என அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவிக்கின்றார். அத்துருகிரியாவில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கடவள பிரதிநிதிகள் மாநாட்டின் போதே அமைச்சர் இதனை கூறினார். என் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றனர். மனிதாபிமான நடவடிக்கையின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். எமக்கு ஆலோசனை வழங்கும் மேற்குலக நாடுகள் ஆட்சி நிலவிய பகுதிகளில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தால் சரணடைந்த 12,000 பேரின் தலைமுடி கூட எஞ்சியிருக்காது. இந்த 12,000 LTT உறுப்பினர்களும் சாதாரண மக்கள் அல்ல. அவர்கள் மீது ஏன் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை என தற்போது கேட்கின்றனர். எமது மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கவே இவர்கள் முயற்சிக்கின்றனர். இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே எமது நாட்டின் எதிர்க்கட்சியினரும் தற்போது செயற்படுகின்றனர். மேற்கொள்வதற்கான தாக்குதல் ஒன்று இல்லை. நாட்டை பிளவுபடுத்தும் அரசாங்கம் என அவர்களால் கூற முடியாது. நாட்டை விற்கும் அரசாங்கம் என கூற முடியாது. நாட்டை தாரை வார்க்கும் அரசாங்கம் என கூற முடியாது. நாட்டை சீர்குலைக்கும் அரசாங்கம் என கூற முடியாது. ஒன்றையுமே கூறாமல் இருக்க முடியாது என்பதற்காக ஒழுக்கமில்லை என கூறுகின்றனர். அனைத்து சந்தர்ப்பங்களிலும் போதைப் பொருள் குறித்து பேசுகின்றனர். தொடர்ச்சியாக இத்தகைய கருத்துக்கள் வெளியிடப்படுகின்ற போது நாடு முழுவதும் போதைப் பொருளால் நிரம்பியுள்ளது என்ற எண்ணம் ஏற்படுகிறது. இணைய நாட்களை விட அதிக அளவு போதைப் பொருள் தற்போது கைப்பற்றப்படுகிறது. பொதுமக்களின் ஒத்துழைப்பு இருந்தால் சர்வதேச அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்க முடியும் என ஊடகத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவிக்கின்றார். கண்டி குண்டசாலையில் நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே அமைச்சர் இதனை கூறினார். கண்டி குண்டசாலை மெனிக்கின பகுதியில் பல்நோக்கு கட்டடத்தை புனரமைத்து மக்களிடம் மீண்டும் கையளிக்கும் நிகழ்வு ஊடகத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தலைமையில் நடைபெற்றது. யுத்த ரீதியில் எமது நாட்டை விடுவித்துள்ளோம். எனினும் சர்வதேச ரீதியில் விடுக்கப்படும் அழுத்தங்கள் குறைவடையவில்லை. இன்னும் 1 மாதத்தில் ஜெனீவா மாநாட்டிற்கு நாம் செல்ல வேண்டும். அங்கு மனித உரிமைகள் தொடர்பில் பேச உள்ளனர். மனித உரிமை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க தயாராகுகின்றனர். எம் முன் புதிய சவால்கள் முன்வைக்கப்படும் போது எமக்குள்ள பாரிய பலம் நீங்கள் என இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன். சர்வதேசம் எம் மீது அழுத்தங்களை பிரயோகிக்கும் போதும், இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் போதும் கிராமத்தில் உள்ள சாதாரண மக்களே ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் உள்ள பாரிய சவாலாகும்.
மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் உள்ள மனித புதைக்குழியில் இன்று மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. திருக்கேதீஸ்வரம் ஆலயம் மாந்தை வீதியினூடாக குடிநீர் வழங்குவதற்காக நீர் குழாய்கள் பதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் கடந்த வருடம் டிசம்பர் 20ஆம் தேதி இந்த மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 44 மண்டையோடுகள், எலும்புக்கூடுகள் உள்ளிட்ட எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். ஒலிவில் துறைமுகம் நிர்மாணிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் கடலுக்குள் கற்கள் போடப்பட்டமையினால் கரைவலை மீன்பிடி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் அட்டாளிச்சேனை மீனவர்கள் பொருளாதார ரீதியில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒலிவில் துறைமுகம் நிர்மாணிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சில கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களுக்கு நட்டஈடு வழங்கப்பட்டது. எனினும் தமக்கு எந்தவித நட்டஈடுகளும் வழங்கப்படவில்லை என அட்டாளிச்சேனை மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஒரு சட்டமென ஒலிவில் கட்டாளச்சேனை ஆகிய எல்லாரும் இந்த தொழிலை நம்பிதான் வாழ்ந்துகின்ற. அதனால இந்த ஆபர் திறந்ததில் அந்த 2 ஊராரும் அந்த இதை எடுத்துக்கிட்டாங்க, நஷ்டஈடு. நட்டாளச்சேனை ஆக்களை குடுவாடல, அது இந்த தொழிலை நம்பி அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க அந்த கொடுத்த காசை வச்சு வேற தொழில் செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் மிச்சம் கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்க. ஒரு தோணி கொஞ்சம் விரல் உடஞ்ச உடனே உனக்கு கூட இது இல்லை மற்றது அன்றாட வாழ்க்கைக்கு காசுகள் கிடைக்கிறதால வீட்டில் உள்ள கரண்டையும் பிடுங்கிட்டு போறாங்க. பிள்ளைகளுக்கு படிக்கையும் கூட வசதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றாங்க. கடலுக்குள் கற்கள் போடப்பட்டுள்ளதால் துறைமுகத்தின் தென்புற பகுதியில் அலையின் சீற்றம் அதிகரித்துள்ளதால் மீன்கள் அதிகளவில் கரைக்கு வருவதில்லை என மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். மட்டக்களப்பு பனிச்சேடி கடலில் நீராட சென்ற 3 இளைஞர்கள் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். கடலில் மூழ்கி காணாமற் போன 3 இளைஞர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பனிச்சேடி கடலில் நீராட சென்ற 19, 20 மற்றும் 23 வயதான 3 இளைஞர்களே நீரில் மூழ்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்களை தேடும் நடவடிக்கையில் கடற்படையினரும் போலீசாரும் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். நாட்டின் கல்வித்துறை உயர்ந்த மட்டத்தில் உள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். மினுவாங்குடை பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே அமைச்சர் இதனை கூறினார். மினுவங்குடி வலயத்திற்கான கல்வி அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த புதிய கட்டடத்தில் கணனி அறை மற்றும் மண்டபம் ஆகியனவும் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்காக 262 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ලෝකයේ ප්‍රාථමික අධ්‍යාපන පැත්තෙන් විශ්වවිද්‍යාල අධ්‍යාපනය දක්වා ஆரம்ப கல்வி முதல் பல்கலைக்கழக கல்வி வரை இலங்கையில் கல்வித்துறை உலகின் சிறந்த மட்டத்தில் உள்ளது. இலங்கையில் உயர்தரத்தில் சாதாரண தரத்தில் சித்தியடைந்தால் அவர்களை எந்த ஒரு நாடும் ஏற்றுக்கொள்ளும் என பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன். පිළිගන්න තත්ත්වයකට තියෙන බව අපි ආඩම්බරෙන් සඳහන් කරනවා. வனவிலங்கு மற்றும் வன ஜீவராசிகள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா நேற்று நில்கல வனப்பகுதிக்கு சென்றிருந்தார். காடழிப்பு நடவடிக்கை இடம்பெறுவது தொடர்பில் ஆராய்வதற்காகவே அமைச்சர் இங்கு சென்றிருந்தார். இதன்போது அமைச்சர் உட்பட நில்கல கிராம மக்கள் மற்றும் வனவிலங்கு திணைக்கள அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த விஜயத்தின் போது அமைச்சர் மற்றும் குழுவினர் காட்டினுள் காடழிப்பு நடைபெறும் பிரதேசத்துக்குள் சென்று பார்வையிட்டனர். பிபிலை பகுதியில் அமைந்துள்ள வனஜீவராசிகள் திணைக்கள கேட்போர் கூடத்தில் இது தொடர்பில் அமைச்சர் கருத்து தெரிவித்தார். சுமார் 20 வருடங்களுக்குள் 1000 ஹெக்டேர் பரப்புள்ள காட்டு நிலப்பரப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்வதற்கு அனுமதிக்கக்கூடாது. இந்த விடயம் சமீபத்திய காலத்தில் மீண்டும் சிறிய அளவில் தலைதூக்க ஆரம்பித்துள்ளது. அதாவது 6 ஏக்கர்கள் அழிவடைந்துள்ளன. இது வனஜீவராசிகள் கலந்துரையாடல் திணைக்களத்திற்கு உட்பட்ட பகுதியிலே இடம்பெற்றுள்ளது. வனாந்திரம் தொடர்பிலான பதிவுகளை நான் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளேன். இது ஹன்சாடிலும் பதிவாகியுள்ளது. இந்த நிலை தற்போது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் இது தொடர்பில் முழு முயற்சியுடன் செயற்பட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் கெக்கிராவ பகுதியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 18 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். இன்று காலை 7:15 அளவில் மாணவர்களை ஏற்றி சென்ற பஸ் வீதியை விட்டு விலகி வாகை மரத்திலும் மின் கம்பத்திலும் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த மாணவர்கள் கெக்கிராவா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 3 மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர்.
இலங்கை அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணி சரிவிலிருந்து மீண்டு வருகின்றது. டாக்காவில் நடைபெறும் இந்த போட்டியில் தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடும் பங்களாதேஷ் அணி சற்று முன்னர் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 157 ஓட்டங்களை பெற்றிருந்தது. பங்களாதேஷ் அணி ஒரு கட்டத்தில் 59 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்த இக்கட்டினை எதிர்நோக்கியிருந்தது. எனினும் 5வது விக்கெட்டுக்காக இணைந்து அணித்தலைவர் முஜ்பீர் ரஹீம் மற்றும் ஹயீம் அல் ஹசன் ஜோடி 96 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்று அணியை வலுப்படுத்தியது. பங்களாதேஷ் அணி சார்பாக ஷாயிப் அல் ஹசன் 55 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். சமிந்த இறங்க 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.